ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்போ வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த டிஎன்எஸ்டிசி மற்றும் எஸ்டிசி, டிஎன்எஸ்டிசி இந்த பணியிடங்களில் டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும், இதை குறித்து தான் இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான தகவலை நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியிடுவதில் மிகப்பெரிய சிக்கல் ஆயிடுச்சுங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கலாமா வேணாமா, டிசிசி பணி ஆணைகள் டிசம்பர் இறுதியில் வரும்னு சொல்கிறீங்களே, உண்மைதானா? இதில் இந்த தகவல் உண்மையான தகவலாக தயவு செய்து சொல்லுங்கள்ன்ட்டு மக்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ டிசிசியோடைய பணி ஆணைகள் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ டிசிசியோடைய பணி ஆணைகள் நிறுத்தம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா டிசிசி டிஎன்எஸ்டிசியோடைய டிரைவர்ஸ் எல்லாமே விபத்து ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இந்த விபத்தால் உயிரிழப்புகள் ஏற்படுது, மக்கள் வந்து டிஎன்எஸ்டிசி மேலே வச்சுருக்க நம்பிக்கை குறையுது. இது எல்லாமே நம்ம கருத்தில் கொண்டு இனி வந்து டிரைவர்களுக்கு தகுந்த பயிற்சி வழங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ டிரைவர்களுக்கு பயிற்சிகளையும் வழங்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ டிரைவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்ட பிறகு புதிய நியமனங்களை தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இனி வந்து டிரைவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு பதிலாக புதிய செய்முறை தேர்வு கண்டக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச செய்முறை தேர்வு ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் 1700 பேர் எடுத்துக்கிட்டாலும் மீதி இருக்கிற டிபார்ட்மெண்ட் மீதி இருக்கிற வேகன்சிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து செய்முறை தேர்வை நடத்தலாம். ஸோ செகண்ட் செய்முறை தேர்வு மீண்டும் வந்து அவங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அவங்களுக்கு செய்முறை கடிதத்தை அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னும் நிறைய திறமையான கண்டக்டர் டிரைவரை நம்ம இழந்துருவோம். அதனால் புதுசாக நம்ம எடுக்கலாம். இருக்கிற வேகன்சிஸ்லேயே மீண்டும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட தெரியாதவங்களாம் இருக்காங்க, வண்டி ஓட்ட தெரியாதவங்க. ஸோ திரும்பவும் அவங்க ஓட்டி அவங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணுறது பதிலாக வெல் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் கண்டக்டர் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போக்குவரத்து கழகம் வந்து யோசிச்சுருக்காங்க. ஸோ வெல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிரைவர் கண்டக்டர் மட்டும்தான் இனி வரும் காலங்களில் எடுக்க போகிறாங்க. இது வந்து உறுதியாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திறமையுள்ள டிரைவர் கண்டக்டர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்குது. மக்களே, கண்டிப்பாக உங்களுடைய திறமைக்கு அரசு அங்கீகாரம் கொடுக்க போகிறாங்க. தயாராகிக்கோங்க. மீண்டும் வந்து உங்களுக்கு செய்முறை தேர்வு நடத்த போகிறாங்க. இது குறித்த அறிவிப்புகள் அனைத்துமே அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2026 ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் பணியிடங்களை நிரப்புகிறாங்களா, டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை நிரப்புகிறாங்களா. ஸோ டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் தான் பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க 2026. ஸோ டிரைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7000 பேர், கண்டக்டர் ஒரு 6000 பேர் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 2026 13,000 காலி பணியிடங்கள் ரெடியாக இருக்குது போக்குவரத்து கழகத்தில். இதை நிரப்புறதுக்கு உண்டான ஒரு புதிய அரசாணை வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு மக்களே. அந்த அரசாணை டிரைவர் கம் கண்டக்டர் மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க. அதுவும் நேரடி நியமனங்கள் மூலமாக மட்டுமே இவை நடக்கும் என்பது நமக்கு தெரிந்த ஒரு விஷயந்தான். ஸோ முந்தைய காலங்களில் நேரடி நியமனங்கள் மூலமாக எடுத்த மாதிரி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் நேரடி நியமனங்கள் மூலமாக டிரைவர் கண்டக்டரை தனித்தனியாக எடுக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் அருகாமையில் இருக்க ஆர்டிஓ அலுவலகம் இன்றைக்கி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது. கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு கண்டக்ட் லைசன்ஸை எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.